ஹலோ எவ்ரிவன். ஸோ இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா பயிற்சி 8.8 பயிற்சி 8.8 அதாவது ஒரு மதிப்பெண் வினாக்கள். ஆமாங்க. ஸோ எவ்வளவுதான் பார்த்தாலும் 1 மார்க்ஸுக்குன்னு சிலது இருக்கு இல்லையா? ஸோ ஒரு மதிப்பெண் வினாக்களை விட முடியுமா? வாய்ப்பே கிடையாது. கடைசி நிமிஷம் உட்காந்து படிச்சுட்டு போறது ஒரு மதிப்பெண் வினாக்கள் தான் இல்லையா? ஸோ அதுல மார்க் வந்து கூட நம்மளுக்கு கொஞ்சம் மார்க் அதிகமாகும், இல்லைன்னா சென்டம் வாங்குறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஸோ எல்லாமே இருக்கு. ஸோ அந்த ஒரு மதிப்பெண் வினாக்களை கூட நம்ம விடாம பார்க்கணும் இல்லையா? ஸோ ஒரு மதிப்பெண் வினாக்கள்ல முதல் வினா என்ன கொடுத்திருக்காங்க? ஒரு வட்ட வடிவ வார்ப்பின் ஆரம் 10 சென்டிமீட்டர். ஒரு வட்ட வடிவ வார்ப்பின் ஆரம் வந்து 10 சென்டிமீட்டர்னு கொடுத்திருக்காங்க. ஆரம்னா என்ன? ஆறுன்னு சொல்லக்கூடியது இல்லையா? ஸோ அது எவ்வளோன்னு கொடுத்துருக்காங்க? 10. ஸோ ஆரம் வந்து 10ன்னு கொடுத்துருக்காங்க. சென்டிமீட்டர் ஆரம். சரி, ஆரத்தின் அளவில் தோராயமாக 0.02 சென்டிமீட்டர் பிழை உள்ளது. ஸோ எவ்வளோ பிழை இருக்கான்? தோராயமா 0.02 இருக்கு, பிழை இருக்குன்னு இருக்காங்க. அதன் பரப்பில் ஏற்படும் தோராய சதவீத பிழையை காண்க. சதவீத பிழை கேட்டிருக்காங்க. பரப்பு, பரப்புனா ஏரியா. ஸோ அப்போ வட்ட வடிவம், அப்போ வட்ட வடிவத்தின் பரப்பு எப்படி இருக்கும்? வட்டத்தின் பரப்பு, வட்டத்தின் பரப்பு பையார் ஸ்கொயர்னு சொல்லுவோம். வட்டத்தின் பரப்பு எப்படின்னு சொல்லுவோம்? பையார் ஸ்கொயர்னு சொல்லுவோம் இல்லைங்களா? சரி, அடுத்தது தோராயமா எப்படி இருக்கும்? தோராயமா கேட்டிருக்காங்க இல்லையா? ஸோ தோராயமாக அப்படின்னா இது வந்து ஏன்னு வச்சுக்கலாம். இப்போ டிஏ எப்படி இருக்கும்? 2πr. டிஏ பை டிஆர், ஆரை பொறுத்து பண்ணும் சரியா? அப்போ டிஏ ஈக்குவல் டு 2πr இன்டு டிஆர். ஆர் என்ன கொடுத்துருக்காங்க? 10. டிஆர் என்ன? 0.02. ஸோ இப்போ ரெண்டையும் போட்டோம்னா டிஏ ஈக்குவல் டு 2π இன்டு 10 இன்டு 0.02. ஸோ இப்போ என்ன வருங்க? 2 10s are 20. ஸோ 20 இன்டு 0.02ன்னு வரும். 2 2s are 4, 2 0s 0, 0 2 0s 0, ஒரு 0, 2 டிஜிட் தள்ளி புள்ளி. இப்போ 0.4 அப்படி வராது உங்களுக்கு. 0.02 இன்டு 20 தானே? ஸோ 2 2s are 4, 2 0s 0, 0 0. அப்போது 2 டிஜிட் தள்ளி புள்ளி வைக்கும்போது 40, 0.40ன்னு வரும். 0.40ன்னு வருது, நம்ம 0.4ன்னு எடுத்துக்கலாம். ஸோ இப்போ டிஏ வந்து 0.4π இல்லைங்களா? ஸோ அவங்க என்ன கேட்டிருக்காங்க? தோராய சதவீத பிழை கேட்டிருக்காங்க. தோராய சதவீத பிழை, தோராய சதவீத பிழை அப்படிங்கிறது என்னங்க? இப்போ நம்ம கண்டுபிடிச்சோம்ல இந்த டிஏ பை டிஆர், அதுவும் டிஏ டிவைடட் பை ஏ இன்டு 100. ஸோ இப்போ டிஏ என்ன? 0.4π டிவைடட் பை பை ஆர் ஸ்கொயர். ஆர் ஸ்கொயர்னா ஆர் என்னங்க? 10. ஸோ 10 ஸ்கொயர். 100 இன்டு 100 இல்லையா? 10 ஸ்கொயர் 100 இன்டு 100. புரிஞ்சுதுங்களா? ஓகே. அப்போ இங்க உங்களுக்கு என்ன கிடைக்கும்? அப்போ 100 100 போயிடும் இல்லைங்களா? பையும் பையும் போயிடும். இப்போ 0.4 சதவீத பிழை. இப்போ சதவீதம். ஸோ இதில் பதில் இருக்கா? 0.4π, 0.4%, 0.4 சதவீதம் இருக்கு. புரிஞ்சுதுங்களா? அடுத்த கேள்வி போலாமா? இரண்டாவது கேள்வி, 31ன் 5ஆம் படிமூல சதவீத பிழை தோராயமாக 31ன் சதவீத பிழையை போல் எத்தனை மடங்காகும்? நல்லா தெளிவா கேளுங்க. 31ன் 5ஆம் படிமூல சதவீத பிழை தோராயமாக 31ன் சதவீத பிழையை போல் எத்தனை மடங்காகும்? ஓகே. இப்போ nth ரூட் ஆஃப் எக்ஸ்னா எப்படி எழுதிக்கலாம்? எக்ஸ் பவர் 1/n எழுதிக்கலாம். அப்போ 31 5 படி 31னா 31 1/5ன்னு எழுதிக்கலாம். அப்போ பதில் என்ன? 1/5. புரிஞ்சுதுங்களா நான் சொன்னது? இப்போ nth ரூட்
n படிமூலம் கொண்ட ஒரு எண் எக்ஸ்ன்னு வச்சுக்கலாம். ஸோ அந்த எண்ணை எக்ஸ்ன்னு வச்சுக்கலாம். அப்போ n படிமூலம் கொண்ட எக்ஸை எப்படி எழுதிக்கலாம்? எக்ஸ் பவர் 1/n எழுதிக்கலாம். அப்போ ஐந்தாம் படிமூலம் கொண்ட 31 எப்படி எழுதிக்கலாம்? 31 பவர் 1/5 எழுதிக்கலாம். ஸோ அப்போ அவங்க அதான் கேட்டிருக்காங்க, எத்தனை மடங்கு 1/5. புரிஞ்சுதுங்களா? ஸோ கான்செப்ட் அவ்வளோதான், சிம்பிள். அடுத்தது u ஆஃப் எக்ஸ் y கொடுத்துருக்காங்க. அப்போ டோ யூ பை டோ எக்ஸ் எப்படி இருக்குன்னு கேட்குறாங்க. u ஆஃப் எக்ஸ் y என்ன கொடுத்துருக்காங்க? e பவர் எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் ஒய் ஸ்கொயர். இப்போ டோ யூ பை டோ எக்ஸ்னா என்னங்க? எக்ஸை பொறுத்து வகையிடணும். எக்ஸை பொறுத்து வகையிட்டா இ பவர் இது ஃபுல்லாக எக்ஸ்ன்னு வச்சுக்கலாம். இ பவர் எக்ஸ் வகையிட்டா இ பவர் எக்ஸ் தான். இப்போ இந்த எக்ஸ் எடுத்து எக்ஸை பொறுத்து வகையிடணும். ஸோ அப்போ 2x வருமா? சரி, இப்போ 2x இன்ட்டு இ பவர் எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் ஒய் ஸ்கொயர். இ பவர் எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் ஒய் ஸ்கொயர் எப்படி வச்சுக்கலாம்? யூன்னு வச்சுக்கலாமா? இ பவர் எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் ஒய் ஸ்கொயர் என்னன்னு வச்சுருக்கோம்? யூன்னு வச்சுருக்கோம். ஸோ அப்போது 2xu இல்லையா? ஸோ 2xu இருக்கா? இருக்கு. ஸோ அப்போ 2xu. புரிஞ்சுதுங்களா? ஏதோ சந்தேகம் இருக்கா? அடுத்த கேள்வி போலாமா? சரி, அடுத்த கேள்வி, நான்காவது கேள்வி. v ஆஃப் எக்ஸ் y கொடுத்துருக்காங்க. log ஆஃப் e பவர் எக்ஸ் பிளஸ் e பவர் yன்னு கொடுத்துருக்காங்க. அப்போ டோ வி பை டோ எக்ஸ் எப்படி இருக்கும், டோ வி பை டோ ஒய் எப்படி இருக்கும்னு கண்டுபிடிச்சு ரெண்டையும் கூட்டி அதோட மதிப்பு என்னன்னு சொல்லணும். சரி, இப்போ v ஆஃப் எக்ஸ் y என்னன்னு கொடுத்துருக்காங்க? log ஆஃப் e பவர் எக்ஸ் பிளஸ் e பவர் y. log ஆஃப் e பவர் எக்ஸ் பிளஸ் e பவர் y. புரிஞ்சுதுங்களா? சரி, இப்போ டோ வி பை டோ எக்ஸ் எக்ஸை பொறுத்து பண்ண போகிறோம். ஸோ எக்ஸை பொறுத்து பண்ணோன்னா இதை ஃபுல்லாக எக்ஸ்ன்னு வச்சுக்கலாம். இப்போ லாக் எக்ஸை பண்ணால் 1/x, லாக் எக்ஸை பண்ணால் 1/x. இந்த எக்ஸை பொறுத்து பண்ணணும் இல்லையா? எக்ஸை எடுத்து தான் நம்ம எக்ஸை பொறுத்து பண்ணணும். இ பவர் எக்ஸை பொறுத்து பண்ணால் இ பவர் எக்ஸ் தான். இ பவர் ஒய்யை எக்ஸை பொறுத்து பண்ணால் 0. ஸோ இப்போ என்ன வரும்? இ பவர் எக்ஸ் டிவைடட் பை இ பவர் எக்ஸ் பிளஸ் இ பவர் ஒய். ஸோ இதுதான் வந்து டோ வி பை டோ எக்ஸ். புரிஞ்சுதுங்களா? சரி, அடுத்தது டோ வி பை டோ ஒய்யும் கண்டுபிடிக்கணும். ஸோ டோ வி பை டோ ஒய் கண்டுபிடிச்சா என்ன வரும்? டோ வி பை டோ ஒய் ஒய்யை பொறுத்து பண்ணணும். ஸோ இதை ஒய்ன்னு வச்சுக்கோங்க. இப்போ லாக் ஒய்யை பண்ணால் 1/y. ஸோ 1/e பவர் எக்ஸ் பிளஸ் இ பவர் ஒய். ஸோ இதையை வந்து ஒய்யை பொறுத்து பண்ணணும். ஒய்யை பொறுத்து பண்ணால் இங்கே இ பவர் எக்ஸ். ஸோ ஒய்யை பொறுத்து பண்ண முடியாது, 0 ஒய் இல்லை அதில். இ பவர் ஒய்யை பொறுத்து பண்ணால் இ பவர் ஒய். ஸோ இப்போ என்ன வரும்? இ பவர் ஒய் டிவைடட் பை இ பவர் எக்ஸ் பிளஸ் இ பவர் ஒய் வருங்களா? ஸோ இதான் வந்து டோ வி பை டோ ஒய்ன்னு சொல்லக்கூடியது. இப்போ என்ன கேட்டிருக்காங்க? டோ வி பை டோ எக்ஸ் பிளஸ் டோ வி பை டோ ஒய் கேட்டிருக்காங்க. டோ வி பை டோ எக்ஸ் பிளஸ் டோ வி பை டோ ஒய் கேட்டிருக்காங்க. ஸோ டோ வி பை டோ எக்ஸ் என்ன? இ பவர் எக்ஸ் பை e power x plus e power y. e power x plus e power y plus e power y by e power x plus e power y. So e power x plus e power y கீழே பொதுவா எடுத்துக்கலாம். மேல என்ன வரும்? e power x plus e power y ன்னு வந்துரும். ஸோ அடிச்சா 1 ஆயிருமா? ஸோ மதிப்பு என்னங்க? 1 இருக்கா? இருக்கு. கடைசியா அதுதான் இருக்கு. புரிஞ்சுதுங்களா? அடுத்த கேள்வி போலாமா? அடுத்தது w ஆஃப் எக்ஸ் y கொடுத்துட்டாங்க. கொடுத்துட்டு டோ w ஆஃப் டோ எக்ஸ் என்னன்னு கேட்டிருக்காங்க. w ஆஃப் எக்ஸ் y என்ன கொடுத்துருக்காங்க? எக்ஸ் பார் ஒய்னு கொடுத்துருக்காங்க. அப்போ டோ w பை டோ எக்ஸ் எக்ஸை பொறுத்து பண்ணா எக்ஸ் பார் என்ன பண்ணா n log x. எக்ஸ் பார் என்ன பண்ணா n. எக்ஸ் பார் என்ன பண்ணா என்ன? n இன்டூ எக்ஸ் பார் n மைனஸ் 1 இல்லையா? ஸோ அப்போ y இன்டூ எக்ஸ் பார் y மைனஸ் 1 கரெக்டா? y இன்டூ எக்ஸ் பார் y மைனஸ் 1 இல்லையா? சரி, y இன்டூ எக்ஸ் பார் y மைனஸ் 1 அவ்வளோதான். இப்போ எக்ஸை பொறுத்து திருப்பி பண்ணால் 1 தான் வரப்போகுது. ஸோ விட்டுலாம் அப்படியே. ஸோ இப்போ டோ டபிள்யூ பை டோ எக்ஸ் எனக்கு என்ன வருங்க? y இன்டூ எக்ஸ் பார் y மைனஸ் 1 இருக்கா? அவ்வளோதான். புரிஞ்சுதுங்களா? அடுத்த கேள்வி போலாமா?
அடுத்த கேள்வி f of x, y கொடுத்துருக்காங்க. கொடுத்துட்டு டோ ஸ்கொயர் f by டோ எக்ஸ் டோ y கேட்டிருக்காங்க. f of x, y என்ன கொடுத்துருக்காங்க? f of x, y அப்படின்னு சொல்லக்கூடியது e power xyன்னு கொடுத்துருக்காங்க. e power xy. சரி, இப்போ என்ன கேட்டிருக்காங்க? டோ ஸ்கொயர் f by டோ எக்ஸ் டோ y. டோ ஸ்கொயர் f by டோ எக்ஸ் டோ y கேட்டிருக்காங்க. ஸோ அதுக்கு நம்மளுக்கு டோ f by டோ எக்ஸ் வேணும், டோ f by டோ yயும் வேணும் இல்லையா? சரி, இது எப்படி எழுதிக்கலாம்? டோ பை டோ எக்ஸ் இன்ட்டு டோ எஃப் பை டோ ஒய்ன்னு எழுதிக்கலாமா? சரி, இப்போ டோ எஃப் பை டோ ஒய் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். இதை ஒய்யை பொறுத்து பண்ணணும். இது இ பார் ஒய்னே வச்சுக்கலாம். இ பார் ஒய்யை பண்ணால் இ பார் ஒய்யை தான். அந்த ஒய் எடுத்து ஒய்யை பொறுத்து பண்ணணும். ஒய்யை பொறுத்து பண்ணால் எக்ஸ். ஸோ இப்போ டோ எஃப் பை டோ ஒய் என்ன வரும்? எக்ஸ் இன்ட்டு இ பார் எக்ஸ் ஒய். ஸோ இதே டோ எஃப் பை டோ ஒய் டோ எக்ஸ் என்ன வரும்? இதை எக்ஸ்ன்னு வச்சுக்கோங்க. அப்போது இ பார் எக்ஸை பண்ணால் இ பார் எக்ஸ் தான். இப்போ இந்த எக்ஸ்ன்னு வச்சதை எடுத்து எக்ஸை பொறுத்து பண்ணால் ஒய். ஸோ இப்போ டோ எஃப் பை டோ எக்ஸ் என்ன வரும்? ஒய் இன்ட்டு இ பார் எக்ஸ் ஒய்ன்னு வரும். வருங்களா? சரி, இப்போ டோ எஃப் பை டோ எக்ஸ், டோ எஃப் பை டோ ஒய் கண்டுபிடிச்சாச்சு. இப்போ இல்லை 1 எடுத்துக்கலாம். ஸோ 1 எடுத்துட்டோன்னா என்ன கிடைக்கும்? டோ ஸ்கொயர் எஃப் பை டோ எக்ஸ் டோ ஒய் எப்படி எழுதிக்கலாம்? டோ பை டோ எக்ஸ் ஆஃப் டோ எஃப் பை டோ ஒய் இங்கே இருக்கு. எக்ஸ் இன்ட்டு இ பார் எக்ஸ் ஒய். எக்ஸ் இன்ட்டு இ பார் எக்ஸ் ஒய். புரிஞ்சுதா? ஓகே, இப்போ எக்ஸை பொறுத்து பண்ணும். ரெண்டுமே எக்ஸில் இருக்கு. அப்போ யூ வி. அப்போது யூ வி டேஷ் இ பார் எக்ஸ் ஒய் எக்ஸ் பொறுத்து பண்ணால் இதை ஃபுல்லாக எக்ஸ்ன்னு வச்சுக்கோங்க. இ பார் எக்ஸை பண்ணால் இ பார் எக்ஸ் இன்ட்டு எக்ஸை பொறுத்து எக்ஸ் எடுத்து எக்ஸை பொறுத்து பண்ணால் ஒய். அப்போ யூ வி டேஷ் ப்ளஸ் வி யூ டேஷ் எக்ஸ் எக்ஸை பொறுத்து பண்ணால் 1. ஸோ அப்போது எக்ஸ் ஒய் இ பார் எக்ஸ் ஒய் ப்ளஸ் இ பார் எக்ஸ் ஒய். இ பார் எக்ஸ் ஒய்யை பொதுவாக எடுத்தோன்னா எக்ஸ் ஒய் ப்ளஸ் 1. ஸோ பதில் என்ன இருக்கு? 1 plus xy into e power xy இருக்கா? இங்க இருக்கு. ஆப்ஷன் 2. புரிஞ்சுதுங்களா? ஓகே, அடுத்தது 7வது கேள்வி. ஒரு கனசதுரத்தின் பக்க அளவு 4 சென்டிமீட்டர் மற்றும் அதன் பிழை 0.1 சென்டிமீட்டர் எனில் கன அளவு கணக்கீட்டில் ஏற்படும் பிழை. கன அளவு கணக்கீட்டில் எவ்வளோ பிழை ஏற்படும்? சதுரம் இல்லையா? கன அளவுக்கான சதுரம்னு சொல்லியிருக்காங்க. ஸோ கனசதுரத்தின் பக்க அளவு 4 சென்டிமீட்டர்னு கொடுத்துருக்காங்க. சதுரம்னா நமக்கு தெரியும், எல்லா பக்கமே ஒரே மாதிரி இருக்கும். ஸோ இப்போது கனங்கும் போது வால்யூம் வி. சதுரத்தில் வந்து எப்படி இருக்கும்? எல்லாமே ஒரே மாதிரி இருக்கும். எல்லா பக்கமே ஒரே மாதிரி இருக்கும். ஏ கியூப்னு எடுத்துக்கலாமா? கனங்கும் போதே கியூப் தான். இப்போ ஏ கியூப்னு எடுத்துக்கலாம். சரி, 4 சென்டிமீட்டர்னு கொடுத்துருக்காங்க இல்லையா? சரி, இப்போ டிவி எப்படி இருக்கும்? பிழை வந்து 0.1. சரி, இப்போ டிவி பை டிஏ, ஏவை பொறுத்து பண்ணுறோம். டிவி பை டிஏ எப்படி இருக்கும்? 3a ஸ்கொயர் வருமா? ஸோ அப்போது டிவி ஈக்குவல் டு 3a ஸ்கொயர் இன்ட்டு டிஏ. இந்த டிஏ வகுத்தல் இருக்காங்க, அப்போனா பெருக்கல்ல மாறிடும். ஸோ இப்போ டிவி ஈக்குவல் டு 3 இன்ட்டு ஏ என்ன 4 ஸ்கொயர், டிஏ என்ன 0.1. ஸோ 4 ஸ்கொயர் 16. 16 இன்ட்டு 3, 3 6 are 18, 3 1s are 3 4, 48 இன்ட்டு 0.1. அப்போது 48 இன்ட்டு 0.1 இப்போ என்ன வரும்? 48 இன்ட்டு 0.1 போட்டோம்னா என்ன வரும்? 4.8ன்னு வரும். சென்டிமீட்டர், கன சென்டிமீட்டர்னு வரும். கன சென்டிமீட்டர். 4.8 இருக்கா? இருக்கு. புரிஞ்சுதுங்களா? ஏதோ சந்தேகம் இருக்கா? அடுத்தது போலாமா? ஒரு கனசதுரத்தின் பக்க அளவு x0 x0 plus dx ஆக மாறும்போது அதன் வளைப்பரப்பு s equal to 6x ஸ்கொயரில் ஏற்படும் மாற்றம். s equal to 6 ஸ்கொயரில் ஏற்படக்கூடிய மாற்றம் எப்படி இருக்குன்னு கேட்குறாங்க. ஸோ என்ன கொடுத்துருக்காங்க? s equal to 6x ஸ்கொயர். ஸோ இதில் மாற்றம் எப்படி இருக்குன்னு கேட்குறாங்க. அப்போ ds by dx கண்டுபிடிக்கணும். இப்போ 2 6
12 கவனிங்க 2 6 ஆர் 12 எக்ஸ் இல்லையா 12x. இப்போ ds அப்படிங்கிறது எப்படி இருக்கும் 12x dx. இப்போ எக்ஸுங்கிறது எக்ஸ் நாட்டுன்னு சொல்லியிருக்காங்க. எக்ஸுங்கிறது எப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க எக்ஸ் நாட்டுன்னு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ இப்போ எக்ஸுக்கு பதிலாக நம்ம என்ன போட்டுக்கலாம் எக்ஸ் நாட் போட்டுக்கலாம். ஸோ இப்போ ds ஈக்குவல் டு 12x நாட் இன்டு dx. 12x நாட் இன்டு dx இருக்கா இருக்கு இங்க இருக்கு. புரிஞ்சுதுங்களா? ஸோ இதுதான் பதில். ஏதோ சந்தேகம் இருக்கா? அடுத்தது போலாமா? அடுத்தது 9வது கேள்வி. ஒரு கனசதுரத்தின் பக்க அளவு 1% அதிகரிக்கும் போது ஒரு கனசதுரத்தோட பக்க அளவு 1% அதிகரிக்குது. அதன் கன அளவில் ஏற்படும் மாற்றம் எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ எவ்வளோ அதிகரிக்குது 1% அதிகரிக்குது. ஸோ இப்போ வி கனசதுரத்தின் பக்க அளவு, கனசதுரம்னாவே வி, அதோட பக்க அளவு எல்லாமே ஒரே மாதிரி இருக்கும். அப்போ வி ஈக்குவல் டு எப்படி எடுத்துக்கலாங்க v ஈக்குவல் டு எக்ஸ் கியூப்னு எடுத்துக்கலாம். v ஈக்குவல் டு எக்ஸ் கியூப். சரி 1% அதிகரிக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. கன அளவில் ஏற்படக்கூடிய மாற்றம் கேட்டிருக்காங்க. மாற்றம்னா டி, அப்போ dv பை dx மாற்றம்னா. ஸோ இப்போ dv பை dx எப்படி இருக்கும்? எக்ஸை பொறுத்து பண்ணோன்னா 3x² இருக்குமா? ஸோ dv மட்டும் இங்கே வச்சுக்கலாம், dx அங்கே கொண்டு போயிடலாம். 3x² இன்டூ dx. புரிஞ்சுங்களா? சரி, இப்போ மாற்றம்னு கேட்டிருக்காங்க இல்லையா? ஸோ மாற்றம் எவ்வளோ 1%. ஸோ அப்போ 1% மாற்றம்னா இந்த dx தான் மாற்றம். அப்போ 3x² இன்டூ 0. 1%னா என்ன அர்த்தம்? dx வந்து 1%. அப்போ dx ஈக்குவல் டு 1/100. இப்போ dx ஈக்குவல் டு 0.01. அவ்வளோதான். அப்போ 0.01 தான் dx. புரிஞ்சுதுங்களா? ஸோ 3 கூட பெருக்கும் போது 0.03x². இது எல்லாமே இதில் கொடுத்துருக்காங்க, மீட்டரில் கொடுத்துருக்காங்க, மீட்டர் கியூப்ல. அப்போ மீட்டர் கியூப். ஸோ இதான் dv. 0.03 x² மீட்டர் கியூப் இருக்கா? x² மீட்டர் கியூப் எல்லாமே ஒரே மாதிரி இருக்கு. x² மீட்டர் கியூப் பாருங்க இங்கே தான் இருக்கு. இது x³ மீட்டர் கியூப், இங்கே x² இருக்கு. நமக்கு தப்பாக இது பண்ணி வச்சிடாதீங்க, எல்லாம் ஒரே மாதிரி தான் கிட்டத்தட்ட இருக்கு. சரியா? அடுத்தது 10வது கேள்வி என்ன கொடுத்துருக்காங்க? g of x, y என்ன கொடுத்துருக்காங்க? 3x² மைனஸ் 5y பிளஸ் 2y² கொடுத்துருக்காங்க. x of t என்ன கொடுத்துருக்காங்க? e power tன்னு கொடுத்துருக்காங்க. y of t என்ன கொடுத்துருக்காங்க? cos tன்னு கொடுத்துருக்காங்க. என்ன கேட்டிருக்காங்க? dx by dt கேட்டிருக்காங்க. dx by dt கேட்டிருக்காங்க. சாரி, dg by dt கேட்டிருக்காங்க. சரி, dg by dt கண்டுபிடிக்கிறதுக்கு ஃபர்ஸ்ட் g என்ன? 3x² மைனஸ் 5y plus 2y². சரி, இப்போ dg by dt வேணும்னா எப்படி எழுதிக்கலாம்? dou g by dou x into dou x by dx by dt இல்லையா? plus dou g by dou y into dy by dt இல்லையா? ஸோ இதுதான் சூத்திரம். கரெக்டுங்களா? இதுதான் சூத்திரம். ஸோ இதில் இருக்கிறது எல்லாம் கிடச்சிச்சுன்னா dg by dt கிடச்ச மாதிரி. ஸோ இப்போ ஃபஸ்ட்டு நம்ம dou g by x, dou g by y கண்டுபிடிக்கணும். ஸோ g எக்ஸை பொறுத்து பண்ணால் dou g by dou x ஈக்குவல் டு எக்ஸை பொறுத்து பண்ணிங்கன்னா 2 இங்கே வரும். 2 3 6x மைனஸ் இங்கே எக்ஸே கிடையாது, ஸோ 0 ப்ளஸ் இங்கேயும் எக்ஸ் இல்லை 0. அப்போ dou g by dou x என்னங்க? 6x. dou g by dou x என்னங்க? 6x. அடுத்தது dou g by dou y எடுக்கணும். இப்போ dou g by dou y எப்படி இருக்கும்? dou g by dou y அப்படிங்கிறது எப்படி இருக்கும்? dou g by dou y அப்படிங்கிறது இது y-ஐ பொறுத்து பண்ணணும். ஸோ ஃபஸ்ட்டு y இல்லை, ஸோ 0. அடுத்தது y-ஐ பொறுத்து பண்ணோன்னா -5.
அடுத்தது y பொறுத்து பண்ணோம்னா 2 2 சார் 4 4yன்னு வரும் ப்ளஸ் 4y. புரிஞ்சுதா? ஓகே. ஸோ இப்போ இது எப்படி எழுதிக்கலாம்? டோ ஜி பை டோ y 4y மைனஸ் 5ன்னு எழுதிக்கலாம். 4y மைனஸ் yன்னு மைனஸ் 5ன்னு எழுதிக்கலாம். புரிஞ்சுதா? சரி. இப்போ dx பை dt வேணும், dy பை dt வேணும். x என்ன கொடுத்துருக்காங்க? e power t. x என்ன கொடுத்துருக்காங்க? e power t. y என்ன கொடுத்துருக்காங்க? cos t. y என்ன கொடுத்துருக்காங்க? cos t. ஸோ அப்போ dx by dt வேணும், dy by dt வேணும். இப்போ dx by dt எப்படி இருக்கும்? dx by dt e power t பொறுத்து பண்ணா e power t தான். dy by dt எப்படி இருக்கும்? cos t பொறுத்து பண்ணா cos t பொறுத்து பண்ணா மைனஸ் sin t இல்லையா? ஸோ மைனஸ் sin t. சரி, இப்போ எல்லாமே கிடைச்சிச்சு. டோ ஜி பை டோ y கிடைச்சிருக்கு, dx by dt கிடைச்சிருக்கு, dy by dt கிடைச்சிருக்கு, டோ ஜி பை டோ x கிடைச்சிருக்கு. இப்போ இதில் போட்டுடலாமா? ஓகே, வாங்க. இப்போ dg by dt எப்படி இருக்கும்? dg by dt equal to டோ ஜி பை டோ x into dx by dt plus டோ ஜி பை டோ y into dy by dt. டோ ஜி பை டோ x என்னங்க? டோ ஜி பை டோ xங்கிறது 6x. 6x into dx by dt என்ன? e power t. plus டோ ஜி பை டோ y என்னங்க? 4y minus 5. dy by dt என்னங்க? minus sin t. So 6x e power t minus 4y sin t plus 5 sin t. ஸோ இதுதான் dg by dtன்னு சொல்லக்கூடியது. இதில் எக்ஸுக்கு ஒய்க்கு பதிலாக நம்ம போடணும். எக்ஸுக்கு பதிலாக e power t, ஒய்க்கு பதிலாக cos t போடணும். அப்போ எக்ஸுக்கு பதிலாக e power t போட்டுடலாமா? 6 e power t. ஒய்க்கு பதிலாக என்ன போடணுங்க? ஒய்க்கு பதிலாக cos t. cos t sin t plus 5 sin t. ஸோ அப்போ dg by dt equal to 6 e power 2t minus 4 cos t sin t plus 5 sin t plus 5 sin t. புரிஞ்சுதுங்களா? ஏதாவது சந்தேகம் இருக்கா? ஸோ இந்த பதில் இருக்கான்னு முதல் பார்க்கணும். 6 e power 2t plus 5 sin t minus 4 cos t sin t minus 4 cos t sin t இருக்கு. ஃபர்ஸ்ட் ஆப்ஷனே அதுதான். ஃபர்ஸ்ட் ஆப்ஷன். புரிஞ்சுதுங்களா? ஏதாவது சந்தேகம் இருக்கா? அடுத்த கேள்வி. f of x கொடுத்துட்டாங்க. கொடுத்துட்டு அதோட வகையீடு எப்படி இருக்குன்னு கேட்டிருக்காங்க. ஓகே, இப்போ df கேட்டிருக்காங்க. கரெக்டா? அப்போ f of x என்ன கொடுத்துருக்காங்க? x by x plus 1. x by x plus 1. ஸோ இதனோட வகையீடு df by dx எப்படி இருக்கும்? u by v இல்லையா? ஸோ இப்போ v u dash x வந்து x பொறுத்து பண்ணால் 1, v u dash minus u v dash x பொறுத்து பண்ணால் 1, நம்பரை பண்ணால் 0 by v square x plus 1 the whole square இல்லைங்களா? ஓகே. ஸோ 1 into x plus 1 என்ன? x plus 1 minus x by x plus 1 the whole square plus x minus x போயிடும். இப்போ என்ன வரும்? 1 by x plus 1 the whole square. புரிஞ்சுதுங்களா? ஸோ இதான் df by dx. ஸோ டிவைட் லைக்ஸ் அங்கே போச்சுன்னா மல்டிபிள் ஆகிடும். ஸோ இப்போ df equal to 1 by x plus 1 the whole square into dx. ஸோ இது இருக்கா? 1 by x plus 1 the whole square into dx இருக்கு. ஆப்ஷன் பி அதுதான் இருக்கு.
புரிஞ்சுதுங்களா? இதான் டிஎஃப். அடுத்த கேள்வி போலாமா? அடுத்த கேள்வி 12வது கேள்வி. u கொடுத்துட்டாங்க. u கொடுத்துட்டு dou by dou x 4, -5ல கேட்டிருக்காங்க. சரிங்களா? ஸோ u என்ன கொடுத்துருக்காங்க? x² plus 3xy plus y minus 2019 இல்லையா? சரி, ஃபர்ஸ்ட் dou u by dou x கண்டுபிடிக்கலாமா? dou u by dou x x பொறுத்து பண்ணா என்ன வரும்? 2x plus 3y. இது 0 ஆயிடும், நம்பர் 0 ஆயிடும், கான்ஸ்டன்ட்டும் 0 ஆயிடும். ஸோ அப்போ என்ன வரும்? dou u by dou x equal to 2x plus 3y. இப்போ எந்த புள்ளியில்? 4, -5. அப்போ dou u by dou x எந்த புள்ளியில்? 4, -5. இப்போ எக்ஸுக்கு பதிலாக 4, ஒய்க்கு பதிலாக -5 போட்டுக்கலாம். ஸோ அப்போ 2 into 4 plus 3 into -5. 2 4s are 8. 3 5s are 15 minus 15. ஸோ 15 minus 8 8 minus 15. மைனஸில் தான் பதில் வரும். -7 வரும். இருக்கா -7? -7 இருக்கு. ஆப்ஷன் 3 அதான் இருக்கு. புரிஞ்சுதுங்களா? அடுத்த கேள்வி போலாமா? அடுத்த கேள்வி, சார்பு g of x கொடுத்துருக்காங்க. கொடுத்துட்டு நேரியல் தோராய மதிப்பு x equal to π/2ல எப்படி இருக்கும்னு கேட்டிருக்காங்க. x equal to π/2ல எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்குறாங்க. ஃபர்ஸ்ட் g of x என்ன கொடுத்துருக்காங்க? cos xன்னு கொடுத்துருக்காங்க. g of x என்ன கொடுத்துருக்காங்க? cos x. இப்போ நேரியல் தோராய மதிப்பு கண்டுபிடிக்கணும்னா g of x என்ன கொடுத்துருக்காங்க? cos x. நேரியல் தோராய மதிப்பு கேட்டிருக்காங்க. சரி, எப்போ? x π/2 இருக்கும்போது. சரி, இப்போ இதை ஃபர்ஸ்ட் எப்படி எடுத்துக்கலாம்? ஃபர்ஸ்ட் x வந்து π/2 இருக்கும்போது எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். x-க்கு π/2 போடலாம். அப்போ g of π/2 எப்படி இருக்கும்? cos of π/2. cos 90 0. கரெக்டா? cos 90 0. அப்போ g of π/2 என்ன கிடைச்சிருக்கு? 0. சரி, இப்போ g dash of x கண்டுபிடிக்கும். g dash of x எப்படி இருக்கும்? g dash of x அப்படிங்கிறது cos x வகையிடணும். cos x வகையிட்டா minus sin x. minus sin x. இப்போ x-க்கு பதிலாக π/2 போடணும். இப்போ x-க்கு பதிலாக π/2 போட்டோன்னா g dash of π/2 which is equal to minus sin π/2 வருங்களா? ஓகே, ஸோ அப்போ sin π/2 1. ஸோ அப்போ -1. அப்போ g dash of π/2 என்னங்க? -1. சரி, அவங்க என்ன கேட்டிருக்காங்க கேள்வியில்? நேரியல் தோராய மதிப்பு. நேரியல் தோராய மதிப்பு. அப்போ நேரியல் தோராய மதிப்பு, நேரியல் தோராய மதிப்பு L of x என்பது எப்படி இருக்குன்னா, L of x அப்படிங்கிறது g of x plus g dash of x into x minus x naught into x minus x naught. மறந்துட்டீங்களா? சரி, இப்போ எப்படி எழுதிக்கலாம்? இன்னொரு விஷயம், g of x naught g dash of x naught equal to x minus x naught இல்லையா? L of x. ஸோ இப்போ g of x நாட்ங்கிறது அந்த புள்ளி பாயிண்ட் π/2 இல்லையா? ஸோ இப்போ x நாட் π/2 இருக்கும்போது எப்படி இருக்கும்? which is equal to g of π/2 plus g dash of π/2 into x minus π/2 வருங்களா? சரி, இப்போ g of π/2 என்ன கிடைச்சது? 0. g dash of π/2 -1 into x minus π/2. So minus x plus π/2. So இது எப்படி எழுதிக்கலாம்? π/2 minus x ன்னு எழுதிக்கலாம். π/2
மைனஸ் எக்ஸ்ன்னு எழுதிக்கலாம். ஸோ இதுதான் எல் ஆஃப் எக்ஸ். நீங்கள் இதோட கூட ஸ்டாப் பண்ணிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ரெண்டில் எப்படி வேணால் அல்லது போட்டுக்கோங்க, வேலை முடிஞ்சு. ஸோ இது ரெண்டில் எதுவாக வேணால் இருக்கலாம், இதுவும் இருக்கலாம் இதுவும் இருக்கலாம். ஸோ இப்போ எது நம்மளுக்கு ஆப்ஷனில் இருக்குன்னு பார்க்கலாம். ஸோ எக்ஸ் மைனஸ் எக்ஸ் ப்ளஸ் 5/2 இருக்கா? மைனஸ் எக்ஸ் ப்ளஸ் 5/2 இருக்குது, முதலே இருக்குது. ஸோ இப்போ அதுவே பண்ணிக்கோங்க, மைனஸ் எக்ஸ் ப்ளஸ் 5/2 ஆப்ஷன் பி. புரிஞ்சுதுங்களா? எது சந்தேகம் இருக்கா? அடுத்த கேள்வி போகலாமா? 14 என்ன கொடுத்துருக்காங்க? W ஆஃப் எக்ஸ் கமா ஒய் கமா செட் கொடுத்துருக்காங்க. என்ன கொடுத்துருக்காங்க? எக்ஸ் ஸ்கொயர் இன்ட்டு ஒய் மைனஸ் செட் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் இன்ட்டு செட் மைனஸ் எக்ஸ் ப்ளஸ் செட் ஸ்கொயர் இன்ட்டு எக்ஸ் மைனஸ் ஒய் கொடுத்துருக்காங்களா? ஓகே. அப்போ ∂W/∂x எப்படி இருக்கும், ∂W/∂y எப்படி இருக்கும், ∂W/∂z எப்படி இருக்கும்னு கண்டுபிடிச்சிட்டு ∂W/∂x, ∂W/∂y, ∂W/∂z மூணையும் கண்டுபிடிச்சிட்டு மூணோட மதிப்பையும் கூட்டினோன்னா கிடைக்கக்கூடிய மதிப்பு என்னன்னு கேட்டிருக்காங்க. புரிஞ்சுதுங்களா? சரி, இப்போ W என்ன கொடுத்துருக்காங்க? எக்ஸ் ஸ்கொயர் இன்ட்டு ஒய் மைனஸ் செட் ப்ளஸ் y square into z minus x plus z square into x minus y. சரிங்களா? ஓகே. இப்போ ∂W/∂x கண்டுபிடிக்கணும், ∂W/∂y கண்டுபிடிக்கணும், ∂W/∂z கண்டுபிடிக்கணும். சரி, இப்போ ∂W/∂x ஃபஸ்ட்டு கண்டுபிடிக்கலாம். ∂x எக்ஸை பொறுத்து பண்ணால் 2x y மைனஸ் z அப்படியே தான் இருக்கும். இங்கே எக்ஸ் இருக்கா? இருக்குது. ஸோ அப்போது y ஸ்கொயர் அப்படியே இருக்கும், z 0 ஆகிடும். எக்ஸை பொறுத்து பண்ணால் -1. இங்கே z ஸ்கொயர் அப்படியே இருக்கும், எக்ஸை பொறுத்து பண்ணால் 1, y 0 ஆகிடும் இல்லையா? சரி, அப்போ எப்படி இருக்கும்? 2xy மைனஸ் 2xz ப்ளஸ் y ஸ்கொயர் ப்ளஸ் z ஸ்கொயர்னு இருக்கு. கரெக்டா? புரிஞ்சுதுங்களா? சரி, இப்போ ∂W/∂x என்னன்னு தெரிஞ்சிருச்சு. இதான் ∂W/∂x. இப்போ ∂W/∂y கண்டுபிடிச்சிடலாமா? ∂W/∂y y பொறுத்து பண்ணா இதில் y x ஸ்கொயர் அப்படியே வந்துடும். y பொறுத்து பண்ணால் 1 மைனஸ் 0 ப்ளஸ் 2y இன்ட்டு செட் மைனஸ் எக்ஸ் ப்ளஸ் y பொறுத்து பண்ணுறோம், செட் ஸ்கொயர் அப்படியே வந்துடும். இங்கே y இல்லை 0 மைனஸ் y பொறுத்து பண்ணால் 1. புரிஞ்சுதுங்களா? சரி, இப்போ என்ன வரும்? ∂W/∂y எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 2yz மைனஸ் 2yx ப்ளஸ் செட் மைனஸ் செட் ஸ்கொயர் மைனஸ் செட் ஸ்கொயர். புரிஞ்சுதுங்களா? ஸோ இது வந்து ∂W/∂y. அடுத்தது ∂W/∂z. ∂W/∂z எப்படி இருக்கும்? செட்டை பொறுத்து பண்ணணும். செட்டை பொறுத்து பண்ணோன்னா எக்ஸ் ஸ்கொயர் ஒய் எக்ஸ் ஸ்கொயர், இங்கே செட் இல்லை ஸோ 0, அப்புறம் z இருக்குது -1 ப்ளஸ் y ஸ்கொயர், ஜெட்டை பொறுத்து பண்ணும் 1, இங்கே z இல்லை 0, இப்போ 1 மைனஸ் 0 ப்ளஸ் இங்கே ஜெட்டை பொறுத்து பண்ணும்போது z ஸ்கொயர் பண்ணும்போது 2z, இங்கே z இல்லை இங்கேயும் z இல்லை, ஸோ இப்போ 0 மைனஸ் 0, இங்கேயும் z அது அப்படியே மல்டிப்பிளில் தானே இருக்குது, அது அப்படியே வந்துடும். மல்டிப்பிள் இருக்கிறது அப்படியே வந்துடும், பெருக்கல்ல இருக்கிறது அப்படியே வந்துடும். ஸோ இப்போ எக்ஸ் மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் ப்ளஸ் 2zx மைனஸ் 2zy. இது என்னது? ∂W/∂z. இப்போ நமக்கு என்ன வேணும்? ∂W/∂x ப்ளஸ் ∂W/∂y ப்ளஸ் ∂W/∂z மூணுமே கண்டுபிடிச்சாச்சு, மூணையும் கூட்டணும். இப்போ ∂W/∂x
plus dou w by dou y plus dou w by dou z. மூணையும் கூட்டிக்கலாம். ஸோ கூட்டினா என்ன கிடைக்குங்க? dou w by dou x என்ன? 2xy minus 2xz 2xy minus 2xz plus y square plus z square plus y square plus z square. இப்போ dou w by dou y என்னன்னு போட்டுடலாமா? plus dou w by dou y என்ன? x square plus 2yz plus 2yz minus 2yx minus 2yx minus z square plus dou w by dou z. So plus dou w by dou z என்ன? x minus x square plus y square minus x square plus y square plus 2zx plus 2zx minus 2zy minus 2zy. So plus 2xy minus 2xy cancel ஆயிரும். அடுத்தது plus x square minus x square cancel ஆயிரும். plus y square அடுத்தது yz zy cancel ஆயிரும். xz zx cancel ஆயிடும். அடுத்தது plus z square minus z square cancel ஆயிடும். இங்க பாருங்களேன், இங்க y square into minus 1 minus y square தானே. ஸோ இப்போ இங்க minus y square, ஸோ plus y square minus y square cancel ஆயிடும். ஸோ இப்போ 0. அப்போ dou w by dou x plus dou w by dou y plus dou w by dou z என்னன்னு கிடைச்சிருக்குங்க? 0. ஸோ 0 இருக்கான்னு பார்க்கலாமா? இருக்கு. ஸோ 0 தான் ஆன்சர். புரிஞ்சுதுங்களா? டவுட் இருக்கா? அடுத்தது போலாமா? அடுத்தது 15th question என்ன கொடுத்துருக்காங்க? f of x, y, z என்ன கொடுத்துருக்காங்க? xy plus yz plus zx கொடுத்துருக்காங்க. fx minus fz என்னன்னு கேட்டிருக்காங்க. fxனா என்ன? dou f by dou xன்னு அர்த்தம். fzனா என்ன? dou f by dou zன்னு அர்த்தம். ரெண்டையும் கண்டுபிடிச்சு மைனஸ் பண்ணி வரக்கூடிய ஆன்சர் என்னன்னு கேட்குறாங்க. புரிஞ்சுதா? சரி, ஃபர்ஸ்ட் f என்ன கொடுத்துருக்காங்க? f அப்படிங்கிறது xy plus yz plus zx. ஃபர்ஸ்ட் xy plus yz plus zx. சரி, இப்போ dou f by dou x எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். ஸோ dou f by dou x எக்ஸை பொறுத்து பண்ணோன்னா இங்கே எப்படி இருக்கும்? எக்ஸை பொறுத்து பண்ணோன்னா எக்ஸ் 1 ஆகிடும். ஸோ ஒய் மட்டும் வரும். இங்கே எக்ஸை பொறுத்து பண்ணால் 0, இங்கே எக்ஸை பொறுத்து பண்ணால் செட் மட்டும் வரும். ஸோ இப்போ dou f by dou x எப்படி இருக்கும்? y plus z. dou f by dou x எப்படி இருக்குங்க? y plus z. ஓகே, dou f by dou x கிடைச்சிருச்சு. வேறு என்ன வேணும் நமக்கு? dou f by dou z வேணும். ஸோ இப்போ dou f by dou z. இசட்டை பொறுத்து பண்ணோன்னா இதில் இசட்டே இல்லை, 0 ஆகிடும். அடுத்தது இதை இசட்டை பொறுத்து பண்ணோன்னா y மட்டும் வரும். இதை இசட்டை பொறுத்து பண்ணோன்னா x மட்டும் வரும் இல்லையா? ஸோ இப்போ dou f by dou z எப்படி இருக்கும்? y plus xன்னு இருக்கு இல்லையா? கண்டுபிடிச்சாச்சு. இப்போ இது ரெண்டும் என்ன பண்ணும்? மைனஸ் பண்ணும். ஸோ இப்போ அவங்க என்ன கேட்டிருக்காங்க? fx மைனஸ் f செட்டா fz, அதாவது dou f by dou x minus dou f by dou z. dou f by dou x என்னங்க? y plus z minus of dou f by dou z y plus x. ஸோ இந்த மைனஸ் உள்ள பெருக்கிக்கலாங்களா? ஸோ இப்போ என்ன வரும்? y plus z minus y minus x வருமா? plus y minus y போயிடும். அப்போ என்ன கிடைக்கும்? z minus x. ஸோ இப்போ fx மைனஸ் fz என்ன கிடைச்சிருக்குங்க? z மைனஸ் எக்ஸ் இருக்கா? z மைனஸ் எக்ஸ் இருக்கு. ஃபர்ஸ்ட் ஆப்ஷனே அதுதான் இருக்கு. புரிஞ்சுதுங்களா? ஏதோ சந்தேகம் இருக்கா? சரி, அவ்வளோதான்.
ஸோ பயிற்சி 8.8 வெற்றிகரமா முடிஞ்சது. ஸோ அத்தியாயம் அதோட வெற்றிகரமா முடிஞ்சது இல்லையா? ஸோ இந்த அத்தியாயம் பார்க்க மறந்துடாதீங்க. கண்டிப்பா 2 மார்க் 3 மார்க் இந்த அத்தியாயத்துல இருந்து வரும், நிச்சயமா வரும். 5 மார்க் வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஆனா நல்லா பார்த்துக்கோங்க சரியா? இந்த எக்ஸசைஸ்ல இருக்கக்கூடிய பயிற்சி எல்லாமே எளிமைதாங்க. ஸோ நல்லா பார்த்துக்கோங்க. இந்த அத்தியாயத்தில் இருக்கக்கூடிய பயிற்சி எல்லாமே எளிமைதான், நல்லா பார்த்துக்கோங்க சரியா? ஸோ இந்த பயிற்சி ரொம்ப ரொம்ப முக்கியமான பயிற்சி, அதாவது ஒரு மதிப்பெண் பயிற்சி. ஸோ அதுவும் எளிமையாக தான் இருக்கு. ஸோ பார்த்துருங்க. ஸோ அடுத்தது நம்ம புது அத்தியாயத்தோட உங்களை வந்து சந்திக்கிறேன் சரியா?